எவ்வளோக்கு பேசி முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு பேசி வச்சுக்கோங்க. ஐயோ அட்டன் பண்ணுறதுக்குள்ள போயிடுச்சு. ஹலோ. ஹலோ ப்ரோ, கேக்குதா? ப்ரோ கேக்குது ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ப்ரோ நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ப்ரோ எல்லாம் நல்லா இருக்காங்க. சந்தோஷம். நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. வேலூர்ல இருந்து பேசுறீங்களா? நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் ப்ரோ வேலூருக்கு. ஆமா ப்ரோ, நான் வர முடியாத சிச்சுவேஷன் அந்த நேரத்துல, அதனாலதான் வர முடியாது. ஐயோ பரவாயில்ல. நம்ம வேலூருக்கு வந்து வேலூர்ல வந்து ஒரு ஜெயில் தானே ஃபேமஸ். வேலூர் ஜெயிலோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே. ஆமா ப்ரோ. அந்த ஜெயிலுக்கே வந்து பார்த்தா வெளியே போய் வீடியோ எல்லாம் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. பாத்துருக்கேன், எல்லா வீடியோ பாத்துருக்கேன் ப்ரோ. நானு கோட்டை ஒண்ணு இருக்குமே, வேலூர் ஃபோர்ட். அது வேலூர் கோட்டை ப்ரோ. வேலூர் கோட்டை தானே ப்ரோ? பசங்க எல்லாம் செம்ம பாசக்காரங்களா இருந்தாங்க வேலூர்ல. ஆமா ப்ரோ. வேலூர், தர்மபுரி, கன்னியாகுமரி, அச்சோ பசங்க அல்டிமேட். ஏன்னா வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது சீக்கிரட். ஆனா நீங்களே சொல்றீங்க வேலை இருந்துச்சு அதனால என்னால வர முடியல. அப்ப எந்த அளவுக்கு ஃபாஸ்டா பரப்பியிருப்பீங்க. என்ன ஒர்க் ப்ரோ பண்றீங்க நீங்க? ஆக்சுவலா இப்போ ஒர்க் பண்ற நிலைமையில இல்ல ப்ரோ இப்போ. ஐயோ என்னாச்சு ப்ரோ? அது பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ஹெல்மெட் போட்டிருந்தீங்களா? ஒர்க்குக்கு போற நேரத்துல கொஞ்சம் எமர்ஜென்சியா போற நேரத்துல ஆயிடுச்சு. எப்பவுமே கியர்ஸ் போட்டு போங்க ப்ரோ. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல. சாதாரண லைஃப் கிடையாது, ரொம்ப ரிஸ்கான லைஃப். எப்ப என்ன வேணா ஆகலாம். ஆமா, அதனால எனக்கு அடிபட்டு 3 மாசத்துல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ அதுதான் நான் சொல்றேன்ல ப்ரோ. நம்ம ஒண்ணு வந்து பார்த்துட்டு வானத்திலேயே பார்க்கும்போது அப்படிலாம் என்னென்னமோ ஆகுது. தரையில ரோட்ல போகும்போது ஏதாவது ஆகாதா? விடுங்க பாத்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமா உங்களுக்கு என்ன குணமாயி நீங்க சீக்கிரமா வந்து பண்ண வேலைக்கு போவீங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. நான் ப்ரே பண்ணா நடக்கும் ப்ரோ. நான் ப்ரே பண்றேன் உங்களுக்காக. ப்ரோ என் நம்பர் மட்டும் கொஞ்சம் எடுத்துங்க ப்ரோ. ப்ரோ இதுல உங்க நம்பர் நான் எடுக்கவே முடியாது ப்ரோ. போன் காலி ஆங்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த தம்பி உங்களுக்காக உங்க மேல பாசத்தோட என்னைக்குமே நான் காத்துட்டு இருப்பேன். நம்ம என்னைக்கு மீட் பண்ணாலும் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி தான் பேசுவோம். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல. நீங்க வேலூர்ல நம்ம பசங்க நான் பார்த்து நம்ம போட்டோ எடுத்திருப்பாங்களே, நீங்க அவங்க கிட்ட ஜஸ்ட் நீங்க என்கொயரி பண்ணுங்க. அண்ணன் எப்படி பேசினாரு, தம்பி எப்படி பேசினாரு கேளுங்க. அது போதும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? சரி ப்ரோ, நம்ம நேர்ல மீட் பண்ணுவோம் சீக்கிரம். சரி ப்ரோ, நான் அடுத்த பசங்க கிட்ட பேசிட்டேன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேள்வி இருக்கா ப்ரோ? உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். நான் கேள்வி கேட்கறதா நான் கேட்பேன் ப்ரோ. சரி ப்ரோ, கண்டிப்பா சீக்கிரம் மீட் பண்ணுவோம் ப்ரோ. நன்றி ப்ரோ. கண்டிப்பா. சரி, அடுத்த பசங்க கிட்ட பேசிட்டேன்.